ஊரா வீட்டு நெய்யில் நம்ம வீட்டுக்கு ஸ்வீட் செய்யக்கூடாது. அப்பா, எவ்வளோ பெரிய தத்துவம் பார்த்தீங்களா? ஊரா வீட்டு நெய்யில் நம்ம வீட்டுக்கு ஸ்வீட் செய்யக்கூடாது. ஞாபகம் இருக்கா இந்த வசனம்? யாரும் பேசுனதில்லை. ரொம்ப ஒருவேளை இந்த வார்த்தைகளெல்லாம் எங்கேயாவது இந்த கீழடியில் அகழ்வாராய்ச்சி நடக்க அங்கேருந்து கண்டுபிடிச்சி எடுத்தாரா என்னவோ தெரில. நமது மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னது. இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது தான் பேசுவதற்கும் தன்னுடைய செயலுக்கும் எப்போவுமே வேறுபாடு இருக்கக்கூடாது. என்ன பேசுகிறோமோ அதுதான் செயல்பாடாக இருக்கணும். ஊரா வீட்டு நெய்யில் நம்ம வீட்டில் ஸ்வீட் செய்யக்கூடாது. டேங்க அப்பா, கரெக்டு தான். இப்போ நாங்கள் கேட்கட்டுமா? ஊரா வீட்டு வரி பணத்தில் உங்கள் ஸ்வீட்டையே கூப்பிட்டு வரக்கூடாது. புரியுதா? ஊரா வீட்டு நெய்யிலையும் ஸ்வீட் செய்யக்கூடாது, எங்கள் வரி பணத்துலேயும் உங்கள் ஸ்வீட்டையே கூப்பிட்டு வரக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பு, உங்கள் கூட ஓடோடி வர்ற போலீஸ் அதிகாரிங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரு, அதுக்கு போடுற பெட்ரோலு, அதை இயக்குகிற ஓட்டுநர், அத்தனை பேருக்கும் சம்பளம் கொடுக்கறது நாங்கள் தான். அதுக்கு விட என்ன, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதே நாங்கள் தான். எங்களுடைய வரி பணத்தில் தான் நீங்கள் நல்லது கெட்டது எல்லா விசேஷத்துக்கும் போகிறீங்க. அதாவது தமிழகத்தினுடைய இத்தனை கோடி மக்களை காப்பாற்றுற மிகப்பெரிய பொறுப்பு ஒருத்தருக்கு இருக்குங்கும்போது அவரை காப்பாற்றுற பொறுப்பு மக்களுக்கு இருக்குது. அதனால தான் எங்கள் வரி பணத்தில் இவ்வளவு அதிகாரமிக்க அதிகாரிகள் உங்களை சுற்றி இருக்கிறாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. யார் பணம்? ஊரா வீட்டு பணம் சார். ஜோசப் விஜய் சார், ப்ரோ, இது ஊரா வீட்டு பணம். அதில் நீங்கள் ஸ்வீட்டியை கூப்பிட்டு வரக்கூடாது. புரோட்டோக்கால் என்ன தெரிஞ்சுக்கோங்க. முதல்வருக்கு கொடுக்கறதுன்னா முதல்வருக்கு மட்டும்தான். முதல்வர் யாரெல்லாம் இது பண்ணுறாரோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது சார். தப்பு சார், இது ரொம்ப தப்பு ப்ரோ, திருத்திக்கோங்க ப்ரோ. மறுபடியும் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. உங்களை நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, என்னென்ன உங்கள் தனிப்பட்ட விஷயத்தை விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எதுவும் பண்ணுங்கள், எங்கேயும் போங்க, யாரையும் கூப்பிட்டு போங்க, எப்படியும் பண்ணால் போங்க, அதெல்லாம் ரைட்ஸ். அது உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் நாங்கள் உள்ளே வரல. ஆனால் அதே நேரத்தில் அரசு முத்திரை பதிக்கப்பட்டிருக்கிற கார் நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த உங்களுக்கு, உங்கள் அமைச்சரவைக்கும், உங்கள் எம்எல்ஏவுக்கும் தான். அதை விட்டுட்டு உங்கள் நண்பர்கள், உங்களுடைய சரி உங்கள் பாசை உங்கள் கட்சிக்காரன் சொல்கிறபடியே வச்சுக்கிட்டோம், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களெல்லாம் ஏற்றுறதுக்கு அனுமதி கிடையாது, அனுமதிக்க முடியாது. இது ஒரு குடிமகனாக நான் தட்டி கேட்பேன். அதாவது ஊரா வீட்டு நெய்யில் நம்ம வீட்டுக்கு ஸ்வீட் செய்யக்கூடாது. ஊரா வீட்டு வரி பணத்தில் நம்ம ஸ்வீட்டியை அரசாங்க காரில் ஏற்றக்கூடாது. புரியுதா ப்ரோ? ஜோசப் விஜய் ப்ரோ, புரியுதா? ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ. அறிவு சொல்கிறதுக்கு முன்னக்கூட்டி, வசனம் பேசுறதுக்கு முன்னக்கூட்டி அதுக்கு தகுதியானாலும் நம்ம இருக்கணும் ப்ரோ. சரியா ப்ரோ? பாய் ப்ரோ.